வணக்கம். ஜான்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவின் கம்சட்காவில் 13 அடி சுனாமி அலைகள் தாக்கியது. 8.7 ரிக்டர் நிலநடுக்கத்தால் பெரும் சேதம். சிந்துபாத்தி புதைகுழியில் மேலும் 7 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு, அகழ்வு பணிகள் தீவிரம். பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதாவை குணவர்த்தனவின் மகள் காவல்துறையில் சரணடைந்துள்ளார். தேர்தல் முறைமை இழுபறி, மாகாண சபை தேர்தலுக்கு நாடாளுமன்ற தீர்ப்பே தேவை, ஆணையாளர் நாயகம். பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் பிரித்தானியா, இஸ்ரேலுக்கு கெஸ்டர்வர் எச்சரிக்கை. கம்போடியா மீது தாய்லாந்து போர் நிறுத்த மீறல் குற்றச்சாட்டு, மீண்டும் வெள்ளை பதற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மடு சிந்துபாத்தி பகுதியில் அடையாளம் காணப்பட்ட 2 மனித புதைக்குழிகளில் இருந்து நேற்றைய தினம் புதிதாக 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 3 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மனித புதைகுழில் அகழ்வு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 2ஆம் கட்ட பணிகளை முன்னெடுப்பதற்கு நீதிமன்றத்தினால் 45 நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டத்தின் 1ஆம் அமர்வில் 15 நாட்கள் அகழ்வு முன்னெடுக்கப்பட்டதுடன் 2ஆம் அமர்வு நேற்றுடன் 9வது நாளாக நடைபெற்றது. இந்த 9 நாட்களில் மொத்தமாக 34 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரையில் மொத்தமாக 111 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 99 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபயகுணவர்த்தனவின் மகள் ட்ரெஷல் மெனடி அபயகுணவர்த்தன இன்று காலை தனது சட்டத்திரணி மூலம் பாலனி மத்திய ஊழல் தடுப்பு பிரிவில் சரணடைந்துள்ளார். சாட்சியக்குரிய ஜீப் வண்டி தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணைகளின் அடிப்படையில் அவர் இவ்வாறு சரணடைந்துள்ளார். தவறான தரவுகளுடன் பதிவு செய்யப்பட்ட ஜீப் வண்டி தொடர்பாக பதில் போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வலனி மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு சுமார் 4 மாதங்களுக்கு முன்னர் விசாரணைகளை தொடங்கியது. இதற்கமைய அந்த வாகனம் மத்துக்கவ நகரில் பயணித்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த 19ஆம் தேதி பிற்பகல் அந்த பகுதியில் விசேட நடவடிக்கையை முன்னெடுத்த வலனி மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு குறித்த ஜீப் வண்டியுடன் அதனை செலுத்திய சந்தேக நபரையும் கைது செய்தது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் மகனான ரசிக விதானி என்பதுடன் அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த ஜீப் வண்டி தொடர்பில் ஆராய்ந்த போது அது சட்டவிரோதமாக நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு தவறான தகவல்களை சமர்ப்பித்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த சட்டவிரோத செயலில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தைச் சேர்ந்த ஒருவர் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஜகத் விதானவுக்கு சொந்தமான தனியார் நிறுவனத்தின் பெயரில் 2வது முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த ஜீப்பை அவரது மகன் பயன்படுத்தியமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட ரசிக விதான விசாரணையின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தனவின் மகள் ருசல் மெலானி அபே குணவர்த்தனவிடம் இருந்து குறித்த ஜீப் வண்டியை கொள்வனவு செய்ததாக கூறியுள்ளார். இதன் அடிப்படையிலேயே ருசல் மெலானி அபே குணவர்த்தன சரணடைந்துள்ளார். மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்ற சட்ட சிக்கலுக்கு நாடாளுமன்றத்தின் ஊடாகவே தீர்வு காண முடியும் எனவும் தேர்தல் முறையை தீர்மானித்தால் அதற்கேற்ப செயற்பட தாங்கள் தயாராகவே உள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகா மேலும் தெரிவித்ததாவது, கடந்த 10 மாத காலப்பகுதியில் 3 தேர்தல்களை நடத்தி முடித்துள்ளோம். உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சிறந்த முறையில் நடத்தினோம். தற்போது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் நிறுவப்பட்டுள்ளன. மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் இயங்குவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்கின்றோம். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் நாங்கள் உடன்படுகின்றோம். எனினும்
எனினும் மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய தேர்தல் முறையில் நடத்துவதா என்பதில் சட்ட சிக்கல்கள் காணப்படுகின்றன. இந்த சட்ட சிக்கல்களுக்கு இன்னும் காத்திரமான தீர்விதையும் கண்டுகொள்ளவில்லை. மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறையில் நடத்துவதென்ற கட்சிகளுக்கு நாடாளுமன்றத்தினூடாகவே தீர்வு காண முடியும். தேர்தல் முறையை தீர்மானித்தால் தேர்தலை நடத்த தயாராகவே உள்ளோம். தேர்தல் முறை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கு உள்ளது என அவர் கூறியுள்ளார். அடுத்து சர்வதேச செய்திகள். ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட 8.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்துக்கு பிறகு கம்சாட்டா தீபகற்பகத்தில் 13 அடி உயர சுனாமி அலைகள் தாக்கியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்ட தகவல்படி இந்த நிலநடுக்கம் ரஷ்யாவின் பெட்ரோபாவ்லோகம்ஸ்கியிலிருந்து சுமார் 85 மைல் தொலைவில் 19 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானின் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் 1 மீட்டர் வரை அலைகள் உயரக்கூடும் என்றும் அந்நாட்டின் வானிலை ஆய்வு நிறுவனம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் காய்வாய் தீவுகள் மற்றும் அலாஸ்காவின் அலூடியன் தீவுகளின் சில பகுதிகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த திடீர் மற்றும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமும் அதைத் தொடர்ந்து சுனாமியும் அப்பகுதியில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. நிலநடுக்கத்தின் சரியான சேத விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. கம்போடியா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக தாய்லாந்து ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. முன்னதாக இரு நாடுகளும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துக்கு நேற்று ஒப்புக்கொண்டுள்ளன. எல்லை தொடர்பான சிக்கலால் கடந்த ஜூலை 24ஆம் தேதி எல்லையில் ஏற்பட்ட கண்டுபிடி தாக்குதலில் 5 தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே மோதல் வெடித்தது. இந்த போரில் நேற்று வரை இரு தரப்பிலும் சேர்ந்து 38 பேர் பலியாகியுள்ளதுடன் இரு தரப்பிலும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களிடம் பெயர்ந்துள்ளனர். இந்த நிலையில் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் புத்த மென்சாயஸ் மற்றும் கம்போடியாவின் பிரதமர் ஹென் மனோட் ஆகியோர் நேற்று மலேசியாவின் புத்தஜியாவில் உள்ள பிரதமரின் அதிகார இல்லத்தில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகள் நிபந்தனையற்ற உடன் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். நேற்று நள்ளிரவு முதல் போர் நிறுத்தம் அமுலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கம்போடியா போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதாக தாய்லாந்து ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து பேசிய தாய்லாந்து ராணுவ செய்தி தொடர்பாளர், போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த நேரத்தில் கம்போடியா படைகள் தாய்லாந்து எல்லைக்குள் பல பகுதிகளில் ஆயுத மோதல் தாக்குதல்களை நடத்தியதை தாய்லாந்து தரப்பு கண்டறிந்துள்ளது. இது ஒப்பந்தத்தை வேண்டுமென்றே மீறுவதாகவும் பரஸ்பர நம்பிக்கையே குறைமதிப்புக்கு உட்படுத்தும் தெளிவான முயற்சியாகவும் அமைகின்றது. எனவே கம்போடியாவின் மீறலுக்கு தாய்லாந்து சரியான முறையில் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு நேர்மாறாக நள்ளிரவு 12 மணிக்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டதிலிருந்து எங்கள் படைகள் தாக்குதலை நிறுத்தியதாக கம்போடியா பிரதமர் ஹென் மனாட் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன காசாவில் நிலவும் பயங்கரமான சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் கணிசமான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் பாலஸ்தீன அரசை பிரித்தானியா அங்கீகரிக்கும் என்று பிரித்தானிய பிரதமர் எச்சரித்துள்ளார். பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் முன்வைத்த நிபந்தனைகளின்படி இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வதோடு நீண்டகால நிலையான அமைதிக்கு உறுதியளிக்க வேண்டும். அதுடன் ஐக்கிய நாடுகள் சபை உதவி வழங்கவில்லை, மீண்டும் ஆரம்பிக்க அனுமதிக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளை இஸ்ரேல் பூர்த்தி செய்ய மறுத்தால் எதிர்வரும் செப்டம்பரில் பிரித்தானியா பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என்று கீர் ஸ்டார்மர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கடந்த வாரம் பிரான்ஸ் அரசும் எதிர்வரும் செப்டம்பரில் பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதாக அறிவித்த நிலையிலேயே பிரித்தானியா பிரதமரின் இந்த அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. எனினும் பிரித்தானியாவின் இந்த அறிவிப்பு ஹமாஸின் கொடூரமான பயங்கரவாதத்திற்கு வெகுமதி அளிக்கின்றது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.